ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற பாபாவோட அற்புதங்கள்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாபா எப்படி லெண்டி பாகுக்கு போக போறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம தினம் காலையில எந்திரிக்கிறோம். நைட் தூங்க போறதுக்குள்ள நம்ம தினசரி கடைபிடிக்கிற பல விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயங்கள் கடைபிடிப்பாங்க. சில பேர் காலையில எந்திரிச்ச உடனே வாக்கிங் போவாங்க. சில பேர் காலையில எந்திரிச்சு யோக கலைகள், யோக சாதனா பண்ணுவாங்க. சில பேர் நல்லா தூங்குவாங்க. 10 மணிக்கு எந்திரிப்பாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது அதுபோல பாபா 60 வருஷம் ஷிரடியில இருந்தார். இந்த 60 வருஷ காலகட்டமும் பாபா அவர் காலையில 8 மணி, சாயங்காலம் 3 மணி இந்த டைமிங் மாறவே மாறாதுங்க. அது வெயில் பயங்கரமா அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் காலையில 8 மணி, சாயங்காலம் 3 மணிக்கு பாபா லெண்டி பாகுக்கு போவாரு. லெண்டி பாகுக்கு போகிற வழியில அவர் என்னென்னலாம் பண்றாரு, பக்தர்கள் எப்படி அவரை கூப்பிட்டு போறாங்க, லெண்டி பாகுக்குள்ள போய் என்ன பண்றாரு, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. பாபாவுடைய லெண்டி பாகுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். வாங்க போலாம். பாபா பார்த்தீங்கன்னா, துவாரகமாயிலிருந்து காலையில 8 மணி இல்ல சாயங்காலம் 3 மணி இந்த 2 நேரமும் எப்படி பாபா லெண்டி பாகுக்கு போவாருன்னா, அப்போ இருக்கிற பக்தர்கள் அந்த நேரத்துல என்னென்ன யாரெல்லாம் இருக்காங்களோ பக்தர்கள் எல்லாரும் துவாரகமாயில இருப்பாங்க. நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, பாபா நடந்து போக போற லெண்டி பாகுக்கு நடந்து போக போற அந்த பாதைகள்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ரெட் கலர் ட்ரெஸ். நம்மளுடைய பாபாவோட ஆரத்தி பார்த்தீங்கன்னா, ஆரத்தியில ராஜாதிராஜ யோகிராஜன்னு சொல்லுவோம்ல, அவங்கள லல்காரின்னு சொல்லுவோம். அந்த லல்காரின்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க நின்று அவங்க கோஷம் போடுவாங்க. ராஜாதிராஜ யோகிராஜ் அவர் கிளம்பிட்டாருன்ற அந்த கோஷத்தை அவங்க போடுவாங்க. பாபா கிளம்பிட்டாருன்ற கோஷத்தை போடுவாங்க. இப்போ பக்தர்கள் படைசூழ பாபா பார்த்தீங்கன்னா, அவர் துவாரகமாய் படிக்கட்டுகள்ல அவர் இறங்கி வருவார். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன பக்தர்கள் யார் இருக்காங்களோ அவங்க பாபாவை அணைச்சிக்கிருவாங்க. ஏன்னா பாபா 1918 எல்லாம் அவர் ரொம்ப ஆஸ்துமாவால ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ அவருக்கு பக்தர்களுடைய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க கை தாங்களா பாபாவை கூப்பிட்டுட்டு போவாங்க. அதுல நீங்க ஒரு படம் பார்க்கலாம். பாபுஜி ஷிண்டே கொடை பிடிச்சிருப்பாரு பின்னாடி. அதுக்கடுத்து ஸ்ரீமான் பூட்டி நிமோன்கர் பார்த்தீங்கன்னா வலது கையும் இடது கையும் பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் பாபா லெண்டி பாகுக்கு போற ஒரு படம் தான். இதுக்கு முன்னாடி பூட்டி எல்லாம் பின்னாடி தான் வந்தார். 1910க்கு மேலதான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பக்தர்கள் இருந்தாங்களே. அப்போ என்ன யார் இருக்காங்களோ அந்த பக்தர்கள் கூட பாபா போவாரு. அவங்க எல்லாம் பாபாவை கூப்பிட்டுட்டு சந்தோஷமா போவாங்க. எப்படி போவாங்க தெரியுங்களா? பேண்டு, ட்ரம்ஸ், வாத்தியங்களோட, ஜே கோஷங்களோட எல்லாரும் சந்தோஷமா பாபாவோட நாமாவளியை சொல்லிக்கிட்டே சந்தோஷமா மன நிறைவோட துவாரகமாயில இருந்து கிளம்பி கரெக்டா துவாரகமாயோட வலது பக்கம் திரும்புவாங்க. திரும்பி அப்படியே நேரா நடந்து போவாங்க. நேரா நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பாபா பிக்ஷை எடுத்த ஒரு வீடான நம்மளுடைய நந்தூராம் மார்வாடி வீடு இருக்கும். அந்த வீட்டை கடந்து தான் பாபா போவாரு. அந்த வீட்டை கடந்து அப்படி நேரா நடந்து போறப்போ, இப்போ நம்ம சாய் சச்சரிதத்தை எடுத்துக்கோங்க. சாய் சச்சரிதத்துல ஸ்ரீமான் பூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாடா கட்டுவார். அந்த வாடா பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்க நேரம் இது பார்த்தீங்கன்னா, அவர் பாபா 1910க்கு மேல வந்தவர் தான் ஸ்ரீமான் பூட்டி. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்க அந்த வழியா தான் பாபா இப்ப கடந்து போவார் லெண்டி பாக்குக்கு. ஸோ கடந்து போறப்ப பாபா என்ன பண்ணுவார்னா, அந்த வாடா கட்டிக்கிட்டு இருக்க அந்த பில்டிங்கை பார்த்து, எனக்கு பால்கனி இந்த பக்கம் வேணும், எனக்கு பில்லர் இந்த பக்கம் வேணும், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செங்கல் இப்படி வை, அந்த டைரக்ஷன்ல வைக்காத, இப்படின்னு சொல்லி பாபா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு அந்த கட்டிக்கிட்டு இருக்கவங்க, அந்த கட்டட வேலை பார்க்குறவங்களுக்கு. ஸோ ஸ்ரீமான் பூட்டி என்ன நினைப்பாருன்னா, பாபா இந்த வாடாவை அவரே பார்த்து பார்த்து கட்டுறாரு, நம்ம சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஸ்ரீமான் பூட்டி பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய லட்சாதிபதி. அவர் நாக்பூர்ல இருந்து வர்றப்போ அவர் இங்க தங்குறதுக்கு வசதியா அவருக்கு எந்த இடமும் இல்லை.
ஒரு நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஷாமாவுக்கும் ஸ்ரீமான் பூட்டிக்கும் ஒரு காட்சி, கனவு காட்சி கொடுத்து வாடாவை எழுப்பு அப்படின்னு சொல்லுவார். நம்ம அங்கே இருக்க போகிறோம்னு சொல்லுவார். அப்படி தான் வாடா வந்து கட்டட வேலைகள்லாம் ஆரம்பிக்கும். அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இங்கே வந்து ஸ்ரீமான் பூட்டி கட்ட போகிறாரு, ஸ்ரீமான் பூட்டியோட இடம், எப்படி சாத்தே வாடா தீட்சித் வாடான்னு சொல்லி வாடாலாம் இருக்கோ அது போல் இந்த ஸ்ரீமான் பூட்டியோட வாடாவாக இது மாறப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பாபா அந்த வழியாக போகிறப்போ, லெண்டி பாகுக்கு போகிறப்போ அந்த கட்டட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதை கிராஸ் பண்ணுறப்போ பாபா இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அங்கே இருந்த எந்த பக்தர்களுக்கும் தெரியாது, பிற்காலத்தில் நம்ம எல்லாருமே அந்த பூட்டிவாடாக்கு போய் அந்த முரளிதரராக இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கிற பாபாவை பார்க்க போகிறோன்றது வந்து அங்கே இருந்த பக்தர்களுக்கு தெரியலை. ஏன்னா பாபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக அந்த வாடாவை கட்டுறாரு. பெர்ஃபெக்ட் வாஸ்துங்க, பெர்ஃபெக்ட் வாஸ்து. வினிமா எப்பயுமே சொல்லுவாங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் வாஸ்து தீபக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கச்சிதமாக அந்த வேலைகள் முடிஞ்சிருக்கும். இப்போ பாபா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூட்டிவாடா என்று அழைக்கப்படும் சமாதி மந்திர கடந்து அவர் வந்து இப்போ இடது பக்கம் திரும்ப போகிறாரு. இடது பக்கம் திரும்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குருஸ்தான் இருக்கும். பூட்டிவாடாவுக்கு பின்னாடி தான் குருஸ்தான் இருக்கும். குருஸ்தானுக்கும் பூட்டிவாடாக்கும் சென்டரில் தான் சாத்தேவாடா இருக்கும். அந்த சாத்தேவாடாவில் இருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, பாபா இந்த இடது பக்கம் திரும்ப போகிற இடத்துல அந்த டேர்னிங் கிட்ட எல்லாரும் நின்றுவாங்க. எல்லாரும் நின்று பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவாங்க. நிறைய பேர் அப்பதான் டிராவல் பண்ணி பாபாவை பார்க்கலான்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ பாபா லெண்டிபாக் கிளம்புனதுனால அவங்க அங்கே நின்று பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு இப்போ பாபா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அப்படியே போவார். பழைய ஸ்டேட் பேங்க் இருந்த ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க. பழைய ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அடுத்து போகிறப்போ ஷீரடி வந்து போகிறப்போ வந்து இந்த ரூட்டில் தான் போவாருன்றதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதனால சொல்கிறேன். பழைய ஸ்டேட் பேங்க் இருந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கடந்து அவர் வந்து விட்டல் கோவில்கிட்ட போவார். அந்த விட்டல் கோவிலுக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதம் இருக்கும், பாதுகை இருக்கும், ஸ்டோன் பாதுகா இருக்கும். பாபா வந்து கிருஷ்ணர் மாதிரி நிற்பார். நம்ம கூட இப்போ ஆரம்பத்தில் ஒரு படம் சொல்லியிருந்தோம், நிமோன்கர் பூட்டி வந்து பாபா வந்து வலது கை இடது கையை பிடிச்சி கை தாங்கலாம், பின்னாடி பாபுஜி ஷிண்டே கொடையை வச்சுட்டு இருப்பார், ஒரு சௌப்தார் நிற்பார். அந்த இடம் எக்ஸாக்டாக இங்கே தான் நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி பிலாஜின்றவரோட வீட்டில் சாஞ்சு பாபா கிருஷ்ணர் மாதிரி காலை வச்சிருப்பார். ஸோ அந்த இடத்த வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாபா வந்து கிருஷ்ணர் மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு, கிருஷ்ணர் மாதிரி காலை வச்சிருக்காருன்றதுனால அந்த அவர் நின்ற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு பாதை மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ வேற யாராச்சும் புதுசாக வந்தால் கூட அந்த இடத்துல அவங்க உட்காந்துடக்கூடாது, அந்த இடத்துல நின்றக்கூடாது. அது பாபா அவர் கிருஷ்ணராக காட்சி கொடுத்த இடம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பாதுகை மாதிரி ஸ்டோன் பாதுகை செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ அந்த பாதுகை அங்கே இருக்குங்க, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே கடந்து வந்தோம்னா பாபா அப்படியே கடந்து வராரு. அந்த இடத்த கடந்து வந்து பாபா அந்த விட்டல் கோவில்கிட்ட நிற்கிறார். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கிறணும், இந்த விட்டல் கோவில் வந்து பாபா ஆசீர்வாதத்தோடு கட்டப்பட்ட கோவில். இந்த விட்டல் கோவில் எப்படி கட்டினாங்க எல்லாமே பிற்காலத்தில் அடுத்தடுத்த லீலைகளில் பாபாவோட அற்புதங்களை நாங்கள் சொல்கிறோம். இந்த விட்டல் கோவில்கிட்ட வந்துடுவார். இந்த விட்டல் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தார் அப்படின்றவங்களோட வீடு. சுத்தார்னா யாருன்னா அவங்க வந்து கார்பெண்டர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துவாரகமாயில் இருக்கிற எல்லா மர வேலைகளையும் செஞ்சவங்க இவங்க தான். ஸோ இவங்க வீட்டுக்கிட்ட பாபா நின்றுவார். இவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல வார்ம் வாட்டர், அந்த தண்ணியை பாபாவுக்கு வந்து கொடுப்பாங்க. பாபா வந்து பார்த்தீங்கன்னா முகம் கை கால்லாம் கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுக்கிடுவார். அவங்க கொடுக்குற தண்ணியை வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கிடுவார். இந்த சுத்தார் கார்பெண்டர்ஸ் யாருன்னா இவங்க எல்லா துவாரகமாயில் இருக்க எல்லா மர வேலையும் பார்த்தவங்க. இப்போ நம்ம துவாரகமாய்க்குள்ளே வந்தோம்னா பாபாவுடைய துவாரகமாய்க்குள்ளே நிறைய பில்லர்ஸ் 1 2 3 4 பில்லர்ஸ் இருக்கும். அந்த 4 பில்லர்ஸ் நிறைய அந்த மர வேலைகள், அந்த கதவு, பாபா சாஞ்சு உட்காந்து கை வைக்கிற அந்த இடம். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாபாவோட அற்புதமான துவாரகமாய் படம், ஷாம்ராவ் ஜெய்கர் வரைஞ்ச படம் இருக்கும். இந்த படம் இருக்கிறதுக்கு முன்னாடி பாபா அங்கே தான் சாஞ்சு உட்காருவார். அவருக்கு வந்து கையை அப்படியே பக்கத்தில் இருக்கிற
மரக்கட்டையில் வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக அவர் கையை வச்சுக்கிடுவார். இந்த மர வேலையை செஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்தார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க அண்ணன் தம்பி 3 பேர். இந்த 3 பேர் தான் இந்த வேலையை ஃபுல்லாக பார்த்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. என்ன அங்கீகாரம்னா, பாபாவுடைய ராமநவமி திருவிழா வர்றப்போ அப்போது 2 ஃப்ளாக் வந்து கொண்டு வருவாங்க. தாமு அண்ணா ராஷ்னேன்னு சொல்லி அகமத் நகர்லேருந்து ஒரு ஃப்ளாக் கொண்டு வருவார். அதுக்கடுத்து நிமோன்கர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, நிமோன்கர் குடும்பம் நிமோன்ற கிராமத்துலேருந்து ஒரு ஃப்ளாகை கொண்டு வருவாங்க. இந்த 2 ஃப்ளாகையும் எடுத்துகிட்டு போய் சமாதி மந்திரில் பாபா முன்னாடி வச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ அந்த ஃப்ளாகை எடுத்துகிட்டு வந்து இங்கே தாங்க வைப்பாங்க. கரெக்டாக சுத்தார் ஃபேமிலி வீட்டில் வச்சுருவாங்க. இப்போ சுத்தார் ஃபேமிலி வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய மூங்கில் குச்சிகள் நல்ல ஒரு 2 மாடி உயரம் இருக்குங்க. 1 மாடி உயரம் இருக்கும், 1 மாடிக்கு மேலேயே இருக்கும். அந்த மாதிரி உயரமான குச்சிகளில் மூங்கில் குச்சிகளில் இந்த ஃப்ளாக் எல்லாம் கட்டிட்டு அவங்க வந்து தூக்கிட்டு வந்து ஊர்வலமாக சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. ஷிரடியை அப்படியே ஊர்வலமாக சுற்றி எடுத்துகிட்டு வந்து துவாரகமாயில் அந்த கொடியை ஏற்றுவாங்க. ஸோ இந்த ஃப்ளாகோட ஊர்வலம் ஆரம்பிக்கிற இடம் இந்த இடம் தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம நிறைய ராமநவமி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், அதில் இருக்கும். இன்னொரு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்க்கணுன்னா ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். நம்மளோட யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் வந்து ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வலத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு 15-25 செகண்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாபா இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் அவங்க கொடுக்குற அந்த தண்ணியை வாங்கி முகம் கை கால்லாம் கழுவிட்டு அவர் கிளம்புவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய மிஷின் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய உதி வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, ரொம்ப சுத்தமாக ரொம்ப நல்ல உதி ஒரு பாக்கெட் போட்டு அழகாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த மிஷின்லாம் கிடையாது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவுடைய அந்த உதி வந்து பார்த்திங்கன்னா மரச்சக்கை இதெல்லாம் கலந்து தான் இருக்கும். ஏன்னா சாம்பல் தான் அது, மரச்சக்கை இதெல்லாம் கலந்து இருக்கும். ஸோ சுத்தமான உதியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க சுத்தார் ஃபேமிலி குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா, நல்லா சலிச்சு அந்த மரச்சக்கையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நல்லா சலிச்சு சுத்தமான உதியை எடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வேலையை சேவையாக செஞ்ச குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்மணிகள் தான். சுத்தார் கார்பெண்டர் ஃபேமிலிஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து துவாரகமாயில் இருக்கிற எல்லா மர வேலையும் செஞ்சாங்க. அங்கே இருந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான உதியை வந்து பக்தர்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ பாபா வந்து இங்கேருந்து நேராக நடந்து வெளியே வந்தால் இப்போ மெயின் ரோடு இருக்குங்க. பாபா இருந்த காலத்தில் மெயின் ரோடு கிடையாது, இப்போ மெயின் ரோடு இருக்கும், பால்கி ரோடுன்னு சொல்லுவோம். இந்த ரோட்டுக்கு வந்தோடனே வலது பக்கம் திரும்பினா அவருடைய இடது பக்கத்தில் ரோட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கி ரோட்டுக்கு மேலேயே என்ன இருக்கும்னா, சைத்தன்ய மகாபிரபு கனிஃப்நாத் மகாராஜோடைய ஆலயம் இருக்கும். கனிஃப்நாத் மகாராஜ் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தத்தாத்திரருடைய 9 சீடர்களில் ஒருத்தவர் தான் இந்த சைத்தன்ய கனிஃப்நாத் மகாபிரபு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யானை காதுல இருந்து அவதரிச்சிருப்பார். இவரை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். பாபா என்ன பண்ணுவார்னா, இந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய ஆலயத்துக்கு, இந்த கனிஃப்நாத் மகாபிரபுவோடைய ஆலயத்துக்கு நுழைஞ்சு கனிஃப்நாத் மகாராஜோடைய கோவிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் அவர் வந்து வெளியே வருவார். பாபா காலையில் 8 மணி, சாயங்காலம் 3 மணி 2 டைமும் அவர் வந்து லெண்டிபாக் போகிறப்போ இந்த டைரக்ஷனில் வந்து கனிஃப்நாத் கோவிலுக்குள்ளே போயிட்டு தான் வெளியே வருவார். இப்போ உள்ளே போயிட்டு அவர் வெளியே வர்றார். வெளியே வந்துட்டு இப்போ வலது பக்கம் திரும்பினா ஸ்ட்ரெயிட்டாக கேட் 4 இருக்குங்க. ஷீரடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், ஷீரடிக்கு வர்றவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து கேட் 1, கேட் 2, கேட் 3, கேட் 4, கேட் 5ன்னு 5 கேட் இருக்கும், பழைய கேட்டு. இதில் கேட் 4 வழியாக உள்ள நுழைவார். பாபா இருந்த காலத்தில் எந்த கேட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன். கேட் 4 வழியாக உள்ள நுழைஞ்சோம்னா இடது பக்கத்தில் தான் லெண்டிபாகுக்கு நுழையிற என்ட்ரன்ஸ் இருக்கும். நீங்கள் பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெண்டிபாகோட என்ட்ரன்ஸ் தெரியுங்க. நீங்கள் வந்து கூகுளில் லெண்டிபாக் ஓல்டு ஃபோட்டோஸ்ன்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெண்டிபாகோட என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு இருக்கும், மோர்
மோரேஸ்வர் பிரதான் லெண்டி பாகுன்னு சொல்லியிருக்கும். இந்த மோரேஸ்வர் பிரதான்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மிகப்பெரிய பாபா பக்தர். இவர் வந்து ஒரு முறை பாபா கூட இந்த லெண்டி பாகுக்குள்ள இருக்காரு. லெண்டி பாகுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லெண்டி பாகுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாபா என்ன செய்வார்னா, மக்காச்சோளத்தோட விதைகளை வந்து இவரோட கையில கொடுத்து, இந்த விதையை வந்து இந்த இடத்துல விதைச்சிரு அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, மோரேஸ்வர் பிரதானுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஞான உபதேசம் கிடைக்கும். என்னன்னா, நம்ம ஏன் இந்த இடத்த நம்ம வாங்கினா என்ன, இந்த இடத்த வாங்கி நம்ம பாபாவுக்காக இதை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்குவார். இந்த இடம் யாருடையதா இருந்துச்சுன்னா, வாமன் ராவ் கோன்கருடைய இடம் தான் இந்த லெண்டி பாக். இந்த லெண்டி பாக்ன்றது 1 ஏக்கர் லேண்டுங்க. இந்த லேண்டுக்கு சொந்தக்காரர் வந்து வாமன் ராவ் கோன்கர். ஆனால் மோரேஸ்வர் பிரதான வந்து பாபா எப்போ இந்த விதையை இங்கே விதைச்சிருன்னு சொன்னாரோ, அந்த மக்காச்சோள விதையை விதைச்சிருன்னு சொன்னாரோ, அப்போ இருந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த இடத்த வாமன் ராவ் கோன்கர் கிட்ட இருந்து மோரேஸ்வர் பிரதான் வாங்கிடுவார். அதனால தான் நீங்கள் பழைய படம் பார்த்தீங்கன்னா, லெண்டி பாகோட என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிறப்போ மோரேஸ்வர் பிரதான் லெண்டி பாகுன்னு சொல்லி தான் அந்த போர்டே இருக்குங்க. இப்போ பாபா உள்ள நுழைஞ்சிடுறாரு. உள்ள நுழைஞ்சா இப்போ லெண்டி பாகுக்குள்ள வந்துட்டார். லெண்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெண்டி பாகுன்றது 1 ஏக்கர் லேண்ட். பாபா இருந்த காலத்தில் இது 1 ஏக்கர் லேண்ட். இப்போ வந்து ரொம்ப குறுகிருச்சு. நிறைய காலகட்டத்தின் மாற்றத்தினால இப்போ நமக்கு கிடைச்சது இருக்கிறது இவ்வளோதான். ஆனால் இது 1 ஏக்கர் லேண்டுங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, லெண்டின்ற ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொன்மையான நதி. அந்த நதி வந்து நம்மளுடைய ரகாத்தா வழியாக வந்து மன்மாடு கோப்பர்காவ் போகிற வழியில் அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நதி வந்து அந்த நதி அப்படி ஓரமாக ஒரு ஓடை மாதிரி போகுங்க. இப்போ பாபா என்ன பண்ணுவார்னா, அந்த லெண்டி பாக் உள்ள நுழைஞ்சோனையும் அவர் கையில் இருக்கிற பணத்தை காயினை வந்து தூக்கி அந்த லெண்டி நதியில் போடுவார். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரப்படி எந்த ஒரு தொன்மையான நதியாக இருந்தாலும், எந்த ஒரு ஜீவ நதியாக இருந்தாலும், அந்த நதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரியாதை பண்ணணும். அந்த நதியை வந்து பூக்கள் போடணும். அந்த நதிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஷாலோ ஏதோ ஒன்று அந்த நதி மேலே போட்டு விடணும். இல்லாட்டினா நம்ம வந்து விளக்கு போடணும். இப்படி அந்த நதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரியாதை பண்ணுறோம். ஸோ பாபா எப்போல்லாம் இந்த லெண்டி பாக்குள்ளே வராரோ, அந்த லெண்டி நதி மேலே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினை தூக்கி போடுவார். அந்த லெண்டி நதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, காலப்போக்கில் அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா வத்திருச்சு. இப்போ அந்த நதி கிடையாதுங்க. இப்போ அந்த நதி ஓடலை. ஆனால் பாபா இருந்த காலத்தில் அந்த நதி இந்த வழியாக ஓடுச்சு. ஸோ லெண்டின்றது இந்த நதி, பாகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம், காடு, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ லெண்டி பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதியுடைய பேரை தான் இந்த தோட்டத்துக்கு வச்சுருக்காங்க, இந்த காட்டுக்கு வச்சுருக்காங்க. லெண்டி பாக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த தொன்மையான நதியை பாபா கௌரவம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே வந்து கிணத்துக்கிட்ட போவார். இப்பயும் அந்த கிணறு இருக்குது, பாபாவுடைய கிணறு இருக்குது. பாபா நிறைய நேரங்கள் இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அவர் குளிப்பார். இந்த கிணத்தை பாபா என்ன செய்வார்னா, உள்ள நுழைஞ்சோனையும் லெண்டி நதியை மரியாதை பண்ணிட்டு அந்த கிணத்துக்கிட்ட போய் புட்கி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவார். பாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தை செல்லமாக நிக்நேம் வச்சு புட்கின்னு கூப்பிடுவார். நம்ம வந்து பழைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், பாபா வந்து பக்தர்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவார். ஸோ பாபா இந்த நதியை வந்து பார்த்தீங்கன்னா புட்கி அப்படின்னு கூப்பிடுவார். புட்கின்னா சின்னதுன்னு அர்த்தம். இதுக்கு ஏன் பாபா புட்கின்னு கூப்பிடுறாரு அப்படின்றது எங்கள் யாருக்குமே தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கான ஆதாரமும் இல்லை. ஆனால் பாபா புட்கின்னு கூப்பிட்டாருன்றதுக்கான ஆதாரம் இருக்குது. பாபா வந்து ஒரு பக்தர்கிட்ட அந்த காலத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 7 ஜீவ நதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல நான் அடக்கியிருக்கேன், இந்த புட்கியோட நான் அடக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன 7 ஜீவ நதி எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இது எல்லாமே சாய்லீலா மேகசினில் இருக்குது. இப்போ பாபா அந்த புட்கியை பார்த்துட்டு அவர் வந்து அந்த லெண்டி பாக்லேருந்து நந்தா தீபத்துக்கு போக போகிறாரு. இப்போ லெண்டி பாக்லேருந்து நந்தா தீபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த லெண்டி பாகை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். பாபா வந்து அந்த காலத்தில் நிறைய பிளான்ட்ஸ், நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சார். இப்போ பாபா நட்டு வச்ச எந்த மரம் செடி கொடி எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து ஷீரடிக்கு வந்திருப்பீங்க, லெண்டி பாக்குள்ளே வந்து ஒரு மரத்தை சுற்றி வருவீங்க, வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சுற்றி வருவீங்க, இது பாபா வச்ச மரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பாபா வச்ச மரம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது எல்லாமே
மறைஞ்சிருச்சு. பாபா நிறைய மாமரம், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின், இப்படி வேப்ப மரங்கள், நிறைய மரத்தை நட்டு வச்சாரு. எல்லாமே போயிருச்சு. இந்த லெண்டிபாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்களை வந்து பாபா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 2 பக்தர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகிந்திரா தர்கட். தர்கட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாபா பக்தர். அவரை பற்றி சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 9ல் வந்து தர்கட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. தர்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஷீரடிக்கு வராரு. பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து லெண்டிபாகுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் தானே சொன்னீங்க காலையில் 8 மணி சாயங்காலம் 3 மணிக்கு பாபா லெண்டிபாகுக்கு போவார். லெண்டிபாகுக்குள்ளே நுழையிறப்போ பாபா மட்டும்தான் உள்ளே போவார். வேற எந்த பக்தர்களும் யாருமே கூட வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோரேஸ்வர் பிரதான் லெண்டிபாக்னு சொல்லி அந்த ஆர்ச் இருக்கும்ல, அந்த ஆர்ச்சுக்கிட்டே நின்றுவாங்க. பாபா உள்ள அவரோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் வெளியே வர்றப்போ தான் மறுபடியும் பேண்ட் ட்ரம்ஸ் வாத்தியங்களோட பாபா வந்து கூப்பிட்டு போவாங்க. பாபா துவாரகமாயிலேருந்து வருவார். எல்லா பக்தர்களும் இங்கேயே உட்காந்துருவாங்க. அங்கே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். ஆனால் தர்கட்டை மட்டும் எப்படி கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபா காலையில் போகிற அந்த 8 மணி 3 மணி இல்லாத நேரத்தில் ஒரு ஈவினிங் டைம், ஒரு 5 o'clockன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்கட்டை கூப்பிட்டு போகிறாரு, லெண்டிபாக்கு கூப்பிட்டு போகிறாரு. லெண்டிபாக்கு கூப்பிட்டு போய் பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா லெண்டி நதியை காட்டுறாரு. காட்டிட்டு அங்கே பாரு, அந்த லெண்டி நதிக்கு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்குது, தங்க காயின்ஸ் இருக்குது. அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, அது எல்லாமே உனக்கு தான் தர்கட், எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜோகிந்திர தர்கட் அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, எனக்கு எதுக்கு பாபா, எனக்கெல்லாம் இந்த காயின்ஸ்லாம் வேணாம், நான் ஒன்றும் ஷீரடிக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்படி சொல்லாத, இல்லாட்டினா தேவி லட்சுமி உன் மேலே கோவப்பட்டுருவாங்க, அந்த காயின் எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜோகிந்திர தர்கட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பாபா, நான் வந்தது ஷீரடிக்கு வந்தது உங்களை பார்க்க தான், நீங்கள் மட்டும்தான் என்னுடைய தங்க காயின், வேற எதுவுமே கிடையாது. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்று தான், எனக்கு இது மட்டும்தான் வேணும். இப்பிறவி மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நான் என்னென்ன பிறவி எடுக்க போறேனோ எல்லா பிறவிகள்லையும் நீங்க என் கூடயே இருக்கணும் பாபா, வேற எதுவுமே எனக்கு வேணாம் பாபா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இதே போல மோரேஸ்வர் பிரதான் அவருடைய அந்த லெண்டிபாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா கூட இருந்த 4 பக்தர்கள், ராதாகிருஷ்ணமாய் அம்மா கிட்ட இருந்து நிறைய ஞானத்தை கற்றுக்கிட்டவங்க. அதில் ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே. அந்த ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே வந்து என்ன செய்வாருன்னா, இந்த மோரேஸ்வர் பிரதான் அவருடைய லெண்டிபாக், பாபாவுடைய லெண்டிபாக்னு சொல்லணும், அந்த லெண்டிபாக்குள்ளே கூப்பிட்டு போவார். பாபா அவரை உள்ளே கூப்பிட்டு போவார். உள்ளே கூப்பிட்டு போய் இதே போல் தர்கட்டுக்கு நடந்த அதே நிகழ்ச்சி போல் நம்மளுடைய ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு வைக்கிறாரு. ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு. என்னன்னா, அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த லெண்டி நதியை பாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தங்க கட்டி இருக்குது, தங்க கட்டியாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோ பிரதான், அது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரதான் இல்லை, ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே. இதில் தான் நான் குழப்பம் அடைஞ்சிடுறேன். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அந்த லெண்டி நதி கிட்ட நிறைய தங்க கட்டி இருக்கு, அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்தவே பார்க்கல, பாபா காட்டின அந்த இடத்த அவர் பார்க்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதுக்கு, அதெல்லாம் வேணாம் பாபா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா திரும்பவும் சொல்கிறாரு, நீ பார்க்காமலே இப்படி சொல்லக்கூடாது, நீ அந்த இடத்த பாரு, அங்கே நிறைய தங்க கட்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உனக்கு தான் புரந்தரே, அது எல்லாமே உனக்கு தான், நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஆனா புரந்தரே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த பார்க்கவே இல்லை, அவர் எனக்கு வேணாம் பாபான்னு சொல்லிடுறாரு. ஸோ பாபா அந்த காலத்துல நிறைய பக்தர்களை அவர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்றாரு. ஏன்னா காஞ்சினி, காமினி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து 3 விஷயத்துக்கு தான் சண்டை போடுவான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பெற்றோர்கள், உடன் பிறந்தவங்க கூட எல்லாரு கூடயும் சண்டை போடுறது வந்து இந்த 3 விஷயத்துக்காக தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாசை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாசை, இன்னொன்று வந்து பெண்ணாசை. இந்த 3 விஷயத்துக்கு தான் எல்லா இடத்துலையுமே சண்டை எல்லாமே நடக்கும். பெரிய பெரிய வார் எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்துக்கு தான். ஸோ பாபா வந்து தன்னுடைய பக்தர்கள் இதில் எல்லாத்துலேயுமே இருந்து இந்த 3 விஷயத்துலையுமே இருந்து பற்றற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து இந்த தேர்ச்சியை வைப்பார். இந்த தேர்வில் வந்து வெற்றி அடைஞ்சவங்களில் இந்த 2 பேரும் ஒருத்தவங்க, 2 பேர், ஜோகிந்திரா தர்கட்டும் நம்மளுடைய ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேவும். அது மட்டும் இல்லாமல் பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு நிறைய பக்தர்கள் லெண்டிபாகில் தவம் பண்ணுவாங்க. லெண்டிபாக் மட்டும் இல்லைங்க, ஷீரடி
வேவும் ஒரு பவர்ஃபுல்லான இடம். எல்லா இடத்துலையுமே மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஆனால் லெண்டி பாகில் வந்து நிறைய பக்தர்களுக்கு நிறைய ஞானம் கிடச்சிச்சு. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிகள். சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்கள் அவர் வந்து யாரையும் கூப்பிட்டுக்கிறாம அவர் தனிமையில் நிறைய நேரங்கள் இந்த லெண்டி பாகில் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்துருப்பாருங்க. அப்படி ஒரு அமைதியான இடம், நிறைய பேத்துக்கு ஞானத்தை கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெண்டி பாக். இப்போ பாபா வந்து பார்த்தீங்கன்னா லெண்டி பாக்லேருந்து இப்படி வெளியே வராரு. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே நந்தா தீபம் இருக்குங்க. பாபாவோட ஷீரடிக்கு வந்தால் நிறைய பேர் நந்தா தீபத்தை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நந்தா தீபத்தோடைய ஃபோட்டோஸ் இருக்கும். நந்தா தீபம் ஷீரடின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அந்த நந்தா தீபம் பாருங்கள், அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும். இந்த 3 விஷயங்கள் இருக்கும். இந்த இடம் தான் நந்தா தீபம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அரச மரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அரச மரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 24x7 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது தான் அரச மரம். இந்த அரச மரம் வந்து பாபா அவர் நட்டு வச்ச மரம் கிடையாது. ஆனால் பாபா ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மரம் இருக்குங்க. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற ஒரு பழமையான மரம். ஒரு முறை இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டு போய் அது வந்து அழியும் தன்மையில் இருக்குது. அப்போது பாபா என்ன செய்கிறாருன்னா அந்த மரத்தை காப்பாற்றுறாரு. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பக்தர்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் நவ கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செலுத்தியிருக்கேன் இந்த மரத்துக்குள்ளே, இனிமேல் இந்த மரத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவார். இப்போ பாபா அந்த நவகிரகங்களை எப்படி செலுத்தினாரு, எப்படி அந்த மரத்தை காப்பாத்தினாருன்றது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா பாபா இப்படிதான் இந்த மரத்தை காப்பாத்தினாரு அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா அரச மரம், 24x7 ஆக்சிஜன் கொடுக்குது. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து விளக்கேத்துறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், பாபா அணையாத ஜோதி துவாரகமாயில எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல பாபா ஏத்தி வச்ச ஜோதி தான் இங்கேயும் இருக்கு. நந்தா தீபத்துல இருக்க எரியிற இந்த தீபம், இந்த ஜோதி வந்து பாத்தீங்கன்னா பாபா ஏத்தி வச்ச ஜோதி தான் இன்னைக்கு வரைக்கும் அது அணையாம பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜோதியை நீங்க பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துல வேப்ப மரம் இருக்கு. இந்த வேப்ப மரம் இப்ப நீங்க பாக்குற வேப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா பாபா நட்டு வச்ச வேப்ப மரம் கிடையாது. பாபா நட்டு வச்ச மரம் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அதை வந்து வெட்டிடுறாங்க. அதுக்கு வந்து சில நோய்வாய்ப்பட்டு அந்த மரம் அழியும் தன்மையில இருந்ததுனால அந்த மரத்தை வந்து வெட்டிடுறாங்க. நீங்க இன்னைக்கு ஷீரடி வந்தா கூட நந்தா தீபத்தை சுத்தி வர்றப்போ அந்த வேப்ப மரம் வெட்டின அந்த அடையாளத்தை நீங்க பார்க்கலாம். அந்த வேப்ப மரம் வெட்டின இடம் தெரியும். ஸோ அந்த இடத்துல வேப்ப மரம் இருந்த இடத்துல ஷீரடி சன்ஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேப்ப விதையை போட்டு அது மரமா வந்துருதுங்க. இப்போ நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாபா நட்டு வச்ச வேப்ப மரம் கிடையாது. ஆனால் பாபா இருந்த காலத்துல அவர் இங்க ஒரு வேப்ப மரம் நட்டு வச்சிருந்தாரு. ஆனால் அதை வெட்டிட்டாங்க. அந்த இடத்த நீங்க பார்க்கலாம். இப்போ இதை வந்து சுத்தி வந்தா, இந்த நந்தா தீபத்தை சுத்தி வந்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பாபாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. பாபாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் எங்கேயும் போக முடியாது. எந்த ஷீரடி மண்ணில் எங்கே போனாலும் அது பாபாவோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ இப்போ நந்தா தீபத்தை சுற்றி வரும் பாபாவுடைய தூய ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அணையா ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அக்னி பகவான், அக்னி பகவானை நம்ம சுற்றி வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தை சுற்றி வர்றப்போ வேப்ப மரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேவி, அவங்க வந்து ஒரு பெண் தெய்வம். அந்த வேப்ப மரத்துடைய அந்த பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குது. இப்போ அரச மரத்துல பாபா ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, நவ கிரகங்களை வந்து உள்ள செலுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் இந்த மரத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றாரு. ஸோ நம்ம வந்து சுத்தி வர்றப்போ நவ கிரகத்தையும் நம்ம சுத்தி வரோம். இன்னொரு ஒரு ஐதீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் சரி, நம்மளுடைய தத்தாத்திரேயர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தி மரத்துல இருப்பாங்க. அத்தி மரத்துடைய வேர்களுக்கு அடியில தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரத்தையும் அவங்க என்னவா நினைப்பாங்கன்னா, சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் இதுலயும்
குடிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்த ஒரு தடவை நம்ம சுற்றி வர்றப்போ என்ன நடக்குதுன்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதம், நவகிரகங்களுடைய ஆசீர்வாதம், சூரிய பகவான், அக்னி பகவான் அந்த ஜோதி எரியறதுனால அந்த ஜோதி மூலமாக சூரிய பகவான், அக்னி பகவானுடைய ஆசீர்வாதம், அதுக்கடுத்து இந்த வேப்ப மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவி அம்மையாருடைய ஆசீர்வாதம், இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதம், அதுக்கு மேலே நம்மளுடைய பாபாவுடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே கிடைக்குதுங்க இந்த நந்தா தீபத்தில். இப்போ நிறைய பேர் பாருங்க, சிவனுக்கு வந்து பார்வதி தேவி இருந்தாங்க, நம்மளுடைய ராதே கிருஷ்ணர் இருந்தாங்க, கிருஷ்ணருக்கு ராதே இருந்தாங்க, ருக்மணி இருந்தாங்க. இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவசமா நிறைய பெண் தெய்வம் கூடயே இருந்தாங்க. ஆனா நம்ம பாபாவுக்கு யாருமே கிடையாது. ஆனா பாபா 16 வயசு பாலகனா வந்தப்போ அவர் வேப்ப மரத்துக்கு அடியில தான் உட்கார்ந்தாரு. அதுக்கடுத்து 3 வருஷம் எங்க போனான்னு தெரியல. திரும்ப ஷீரடிக்கு வந்தார். திரும்ப ஷீரடிக்கு வந்து அவர் வேப்ப மரத்துக்கு குருஸ்தானுக்கு, அந்த வேப்ப மரத்தை வந்து குருஸ்தான்னு சொல்லுவோம், அங்க போவாரு. அது போல அவர் நட்டு வச்ச இந்த வேப்ப மரத்துக்கு அடியிலையும் வந்து உட்காருவார். இந்த நந்தா தீபத்துக்குள்ள வந்து உட்காந்து நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல வர்றப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சொன்ன இடமும் இந்த இடம் தான். ஸோ பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிவன், அவர் வந்து தத்தாத்ரேயர், அவர் வந்து ஹனுமன், அவர் தான் சிரஞ்சீவி, அவர் தான் எல்லாமே. ஸோ அவர் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் உட்கார்றப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உறுதுணையாக, அவருக்கு வந்து ஒரு ஆதரவாக அந்த வேப்ப மரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவியா தாயா அந்த நம்மளுடைய பாபாவுக்கு வந்து அங்கே கூடயே இருக்காங்க. ஸோ பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவி ரூபமாக அந்த வேப்ப மரத்தாய் வந்து அங்கே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து சுற்றி வர்றதுனால நமக்கு கிடைக்கிற பலனை பற்றி நான் சொன்னேன். இப்போ நம்ம பாபா வந்து இந்த இடத்துக்கு வர்றார். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, நான் உங்கள் எல்லார்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, பாபா காலையில் 8 மணிக்கு லெண்டி பாக் வருவார், திரும்ப சாயங்காலம் 3 மணிக்கு வருவாருன்னு. நிறைய பேர் பேண்டு, ட்ரம்ஸ், வாத்தியங்களோட பாபாவை கூப்பிட்டு வருவாங்க. உள்ளே வந்தோடனேவும் பாபா மட்டும்தான் லெண்டி பாக்குள்ளே போவாருன்னு சொன்னேன். கரெக்டாக பாபா மட்டும்தான் லெண்டி பாக் போவார். எல்லா பேண்டு, ட்ரம்ஸ் எல்லாம் வெளியவே நின்றுவாங்க. பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜோகிந்திரா தர்கட்டை பற்றியும் ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேவை பற்றி நான் சொன்னப்போ கூட என்ன சொல்லியிருந்தேன், அவங்க வந்து காலையில் 8 மணி சாயங்காலம் 3 மணிக்கு வரல, பாபா ஏதோ ஒரு இடைப்பட்ட நேரத்தில் தான் அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து இந்த டெஸ்ட் பண்ணாருன்னு சொன்னேன். ஆனால் பாபா இந்த லெண்டி பாகுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ஹாஜி அப்துல் பாபா வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருப்பார். இந்த நந்தா தீபத்துக்கிட்ட உட்காந்துருப்பார். அவர் என்ன செய்வார்னா, ஹாஜி அப்துல் பாபா வந்து நான் புட்கின்னு சொன்னேன்ல பாபாவோட கிணறு, அந்த கிணத்துல இருந்து மண் பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வருவார். தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த நந்தா தீபத்துக்கிட்ட உட்காந்துருவார். பாபா உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாபா கிட்ட வந்து அந்த மண் பானையில் இருக்க தண்ணியை வந்து பாபா கிட்ட கொடுப்பார். பாபா வந்து அந்த தண்ணியை வந்து அப்படியே விழுங்குவார். ஃபுல்லாக முழுங்கிற மாட்டார், வாயிலே வச்சிருப்பாரு. இப்போ ஹாஜி அப்துல் பாபா என்ன பண்ணணும்னா, அவர் பாபா என்ன பண்றாருன்றத பார்க்கக்கூடாது. அவர் வந்து நந்தா தீபத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற தத்த மந்திர் இருக்குங்க, தத்தாத்திரேயருடைய கோவில் இருக்கும். நீங்க லெண்டிபாக் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த தத்தாத்திரேயரைய பார்த்த மாதிரி அவர் வந்து உட்காந்துருப்பாரு. இப்போ பாபா என்ன பண்ணுவார்னா, அந்த தண்ணியை வாயில வச்சுட்டு அதை வந்து கொப்பளிப்பார். 4 டைரக்ஷன்ல வந்து அந்த தண்ணியை வந்து கொப்பளிச்சுட்டு அவர் கொண்டு வந்த அந்த மண் பானையில அந்த தண்ணி விழுகும். அந்த தண்ணியை எடுத்து 4 டைரக்ஷன்லையும் அவர் வந்து தெளிச்சு அவர் வந்து மேலே ஆகாயத்தை பார்த்து கையை அசைச்சு கண்ணை அசைச்சு ஏதோ சம்திங் அவர் பேசுவார். அவர் என்ன பேசுவார், என்ன சொல்றாருன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த விஷயத்த அப்துல் பாபா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து தத்தாத்திரேயரை பார்த்த மாதிரி உட்காருன்னு சொல்லிடுவார். இந்த விஷயம் இங்கே நடக்குங்க. இது வந்து பாபா காலையில் 8 மணி சாயங்காலம் 3 மணிக்கு இதை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த நந்தா தீபத்துக்கு கீழே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே போவார். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நந்தா தீபத்துக்கு கீழே உட்காந்து அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து நிறைய பேத்துக்கு பாபா நிறைய சொல்யூஷன் சொன்னாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் பாபா மட்டும்தான் உள்ளே போவார், அவர் வர்றதுக்கு முன்னாடி அப்துல் பாபா அங்கே காத்துக்கிட்டு இருப்பாருன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன். காலையில் 8 மணி சாயங்காலம் 3 மணிக்கு பாபா லெண்டி பாகுக்கு போவார். இந்த பேண்டு, ட்ரம்ஸ், வாத்தியங்களோடு அவர் உள்ளே போகிறார். உள்ளே நுழையிறப்போ அந்த லெண்டி பாகுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிறப்போ பாபா மட்டும்தான் உள்ளே போவார். அவர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அப்துல் பாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல இருந்து புட்கின்ற அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு மண்பானையில் தண்ணி எடுத்துட்டு அவர் உட்காந்துருப்பார். நந்தா தீபத்துக்கிட்ட உட்காந்துருப்பார். நான் சொன்னது போல் பாபா வந்து இந்த வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு 4 டைரக்ஷனில் தெளித்திட்டு அவர் வந்து
பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆனா பாபா இடைப்பட்ட நேரத்துல கூட சில நேரங்கள்ல வந்து லெண்டிபாக்குக்கு வருவார். இந்த மாதிரி ஜோகிந்திரா தர்கட் கூட நம்மளுடைய புரந்தரை கூட எல்லாம் வருவார். அப்போ அவர் வந்து சில நேரங்கள் வந்து அங்க ஓய்வு எடுப்பார். நந்தா தீபத்துக்கு கீழே உட்காந்து அந்த உட்காந்து நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கும், அப்படியே உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பக்தர்கள் வருவாங்க, வந்து பாபா எங்களுக்கு ஒரு பிரச்சனை பாபான்னு சொல்லுவார். அப்போ பாபா அங்கே தீர்வு சொல்லுவார். இந்த மாதிரி நடக்கும். ஆனால் பாபாவுடைய அந்த பர்டிகுலர் டயத்தில் யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. பாபாவும் அப்துல் பாபா மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தத்தாத்திரேயர் கோவில் இருக்கும்னு நான் சொன்னேன். அப்துல் பாபா வந்து பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயரை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாருன்னு சொன்னேன். இந்த தத்தாத்திரேயர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் இங்கே இருக்குங்க. இந்த கோவில் எப்படி உருவாச்சு, யார் இந்த கோவிலை கட்டினாங்கன்றது தெரியாது. ஆனால் 1976 என்ன நடக்குதுன்னா, இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணுறாங்க. ரெனோவேட் பண்ணும்போது குரு சரித்திர புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பூமி பூஜை பண்ணுறப்போ குரு சரித்திர புத்தகத்தை உள்ள வைக்கிறாங்க. எப்படி நமக்கு சாய் சச்சரிதம் இருக்கோ அது போல குரு சரித்திரம்ன்ற புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகத்தை உள்ள வச்சு அதுக்கு மேல தத்தாத்திரேயரை பிரதிஷ்டை பண்றாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்த நம்ம சுத்தி வர்றப்போ என்ன ஆகும்னா, இந்த தத்தாத்திரேயருக்கு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி மரம் இருக்குங்க. அத்தி மரத்தோடைய வேர்கள்ல தான் தத்தாத்திரேயர்கள் குடிக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தத்தாத்திரேயரை நம்ம சுத்தி வர்றப்போ என்ன கிடைக்கும்னா, அந்த அத்தி மரத்தோட ஆசீர்வாதம், தத்தாத்திரேயருடைய ஆசீர்வாதம், பிளஸ் அந்த குரு சரித்திர புத்தகத்துடைய அந்த பாராயண ஆசீர்வாதம், அந்த பாராயண பலன். நீ படிக்காட்டினாலும் நீ அந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கிறாட்டினாலும் உங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும், படிக்க வைப்பாருன்றதுக்கான அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3மே இங்கே கிடைக்குதுங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்தா தீபத்தில் அவர் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவர் லெண்டிபாகுக்கு விட்டு வெளியே போவார். வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேண்ட், ட்ரம்ஸ், வாத்தியங்களோட பாபாவை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக மக்கள் வந்து கூப்பிட்டுட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா துவாரகமாய்க்கு கூப்பிட்டு போவாங்க. இது காலையில் 8 மணி, சாயங்காலம் 3 மணிக்கு. இது பாபாவுடைய டெய்லி ரொட்டீன். பாபா இப்படி தான் வருவார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த தத்தாத்திரேயர் அந்த அத்தி மரத்தை சுற்றி வருவீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா தீபத்தை சுற்றி வருவீங்க. நிறைய பேர் வந்து குருஸ்தான் வேப்ப மரத்தை சுற்றி வருவாங்க. இப்படி நம்ம ஊர்களில் நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய புண்ணிய மரங்கள் இருக்கும். அந்த மரத்தெல்லாம் நம்ம சுற்றி வருவோம். சுற்றி வர்றப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை தொந்தரவு பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நம்ம எத்தனை தடவை சுற்றுறோமோ அதை எழுதுவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட கிளையை உடைப்போம். இப்படியெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதுங்க. இந்த மரத்துக்குன்னு ஒரு உயிர் இருக்குங்க. அந்த மரமும் பார்த்தீங்கன்னா 24 hours நமக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்சிஜன்ஸை கொடுக்குது. அப்படிப்பட்ட அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு சன்செட் ஆனதுக்கு பிறகு எல்லா மரம், செடி, கொடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உறங்க போயிடுவாங்க, எல்லாரும் தூங்க போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நைட் நேரத்தில் வந்து மரத்தை தொடாத, செடியை தொடாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மரம், செடி, கொடியெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அந்த செடியவோ மரத்தையோ நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா அது தூக்கத்தில் இருந்து அதுக்கு அந்த தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஸோ அது வந்து மிகப்பெரிய பாவம்னு சொல்லி புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த சன்செட் ஆனதுக்கு பிறகு எந்த ஒரு மரத்தையோ, செடியவோ, கொடியவோ நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம சுற்றி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதட்சணை பண்ணுறப்போ எந்த ஒரு மரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த ஒரு செடி, கொடியவோ தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நான் இது மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வினிமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி பண்ணாத தீபக்கு, அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு. 24/7 வந்து உனக்கு அரச மரம் ஆக்சிஜன் கொடுக்குது. அந்த மரத்தை நீ இப்படி தொந்தரவு பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நான் நந்தா தீபத்தை சுற்றி வர்றப்போ அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நோண்டிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வினிமா பார்த்து இப்படி பண்ணாத, இந்த விஷயத்த எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த மரம் நல்ல வர்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இல்லாட்டினா ஆட்டு புழுக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விடலாம். அந்த வேர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேர் வந்து நல்ல கெட்டியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணலான்னா மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, கெமிக்கல் மஞ்சள் கிடையாது, ஒரிஜினல் மஞ்சள். அந்த மஞ்சளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூளாக்கி அதை வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தை சுற்றி ஊற்றலாம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
சயாட்டிக்கா இருக்கும், அந்த மரத்தை செடி கொடியை காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணலாங்க. அந்த மரத்தை நம்ம யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. இந்த லெண்டி பாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் முழுக்க முழுக்க நான் வந்து நோட்ஸ் எதுவுமே எடுத்து எழுதி வைக்கலைங்க. இந்த லெண்டி பாக் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மினிமா எனக்கு சொன்னதை வந்து நான் அப்படியே ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேங்க. எனக்கு இது வந்து காலத்தால் மறக்க முடியாத ஒரு கதை இந்த நிகழ்வு. பல முறை எனக்கு மினிமா வந்து லெண்டி பாக்ல உட்காந்து எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ லெண்டி பாக் வீடியோ நான் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து நிறைய ஃபேன் சத்தம் இந்த சவுண்டு கேட்டதுனால அதை வந்து நான் நிப்பாட்டிட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் அன்பு பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் அன்பான வினியம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாபாவோட அற்புதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்தா.